தமிழ்நாட்டின் ஆன்மீக இதய மையப் பகுதியில் அமைந்துள்ள 5 புனித ரத்தினங்களான பஞ்ச கிருஷ்ணா கோயில்களின் வழியாக ஒரு அற்புதமான பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த கோயில்கள் ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான புராணக் கதைகள் மற்றும் தெய்வீக வெளிப்பாட்டையும் கொண்டுள்ளன. அவை கிருஷ்ணரின் நித்திய பிரசன்னத்தையும் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் போற்றுகின்றன. உலகம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட கிருஷ்ண க்ஷேத்திரங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? 30 புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோயில்களைக் கொண்ட கூகுள் இன்டராக்டிவ் மேப் கொண்ட எனது பிளாகில் பாருங்கள். வலை இணைப்பு டிஸ்கிரிப்ஷன் இல் உள்ளது. அதேபோல தமிழகத்தில் உள்ள பஞ்ச கிருஷ்ண கோயில்கள் பற்றிய விரிவான தகவல்களை எனது பிளாகில் காணலாம். இப்புனித கோயில்களின் மர்மங்களையும் சிற்பக்கலையையும் மெய்மறக்கச் செய்யும் கதைகளையும் இன்று ஆராய்வோம். இந்தியாவில் மிகவும் மதிக்கப்படும் சில விஷ்ணு கோயில்கள் தமிழ்நாட்டில் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? அவற்றில் பஞ்ச கிருஷ்ண கோயில்கள் மிக முக்கியமானவை. இந்த 5 கோயில்களிலும் பகவான் கிருஷ்ணர் தெய்வீக மகிமையுடன் வழிபடப்படுகிறார். இந்த கோயில்கள் ஒரு புனித தலம் மட்டுமல்லாமல் வைஷ்ணவ ஆழ்வார்கள் பாடிய 108 திவ்யதேசங்களின் ஓர் அங்கமாகவும் இருக்கின்றன. இன்று இந்த கோயில்களையும் அவற்றை சுற்றியுள்ள மெய்மறக்கச் செய்யும் வரலாறுகளையும் கண்டறியும் ஒரு ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம். மேலும் கதைகள் மற்றும் தகவல்களை அறிய என் பிளாகில் பார்வையிடத் தவறாதீர்கள். எங்கள் முதல் நிறுத்தம் திருக்கண்ணங்குடியில் அமைந்துள்ள திவ்ய தேசமான ஸ்ரீ லோகநாத பெருமாள் கோயில். இங்கு லோகநாத பெருமாள் என்று அழைக்கப்படும் பகவான் கிருஷ்ணர் அமைதியான கோலத்தில் கம்பீரமாக எழுந்தருளியுள்ளார். இந்த கோவில் புராணங்களின் பொக்கிஷம். உறங்கா புலி தூங்காத புளிய மரம் என்ற பெயருக்கு பின்னுள்ள கதையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கதையின்படி ஒரு ஆழ்வார் இந்த மரத்தின் அடியில் ஒரு மூர்த்தியை புதைத்து சிலையை பாதுகாக்கும்படி மரத்தை வேண்டிக் கொண்டார். அன்றிலிருந்து அந்த மரம் உறங்காமல் காவல் காக்கின்றது என நம்பப்படுகிறது. அதனால் உறங்கா புலி என்ற பெயரைப் பெற்றது. இந்த கோயில் பஞ்ச கிருஷ்ண க்ஷேத்திரம், கிருஷ்ண ஆரண்ய க்ஷேத்திரம் மற்றும் பஞ்ச நாராயண க்ஷேத்திரம் என போற்றப்படும் தலங்களில் ஒன்றாகும். தங்கம் தொடர்பாக ஒரு ஆழ்வாருக்கும் நில உரிமையாளருக்கும் இடையிலான தீரா வழக்கு முடிவற்ற சர்ச்சை தீர்க்கப்படாமல் உள்ளது. இது கோயிலின் மரபு மிகுந்த வரலாற்றை காட்டுகிறது. மேலும் பகவான் கிருஷ்ணர் வசிஷ்ட முனிவருக்கு குறும்புக்கார குழந்தையாக இங்கு தோன்றியதினால் இந்த தலம் கண்ணன்குடி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு இன்னொரு முக்கிய புராணம் உள்ளது. ஊரா கிணறு, நிரந்தரமாக வறண்ட கிணறு. அதிலிருந்து எடுக்கும் பெண்களால் ஆழ்வாருக்கு தண்ணீர் மறுக்கப்பட்டதால் கிணறுக்கு ஆழ்வார் சாபம் அளித்ததால் அந்த கிணறு இன்றளவும் வறண்டு காணப்படுகிறது. 5 அடுக்கு ராஜகோபுரம் மற்றும் ராவண புஷ்கரணி போன்ற இந்த கோயிலின் சிறப்புகள் பக்தர்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மேலும் தகவல்களை அறிய என் வலைப்பதிவை பார்வையிடுங்கள். இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து கபிஸ்தலத்தில் அமைந்துள்ள திவ்ய தேசமான கஜேந்திர வரதர் கோயிலுக்குச் செல்வோம். இந்த கோயில் கஜேந்திர மோட்சத்தின் புராணத்தில் மூழ்கியுள்ளது. இதில் விஷ்ணு பகவான் முனிவர்களின் சாபத்தால் அவதிப்பட்டு ஒரு யானையையும் ஒரு முதலையையும் காப்பாற்றினார். ஹனுமான் இங்கு விஷ்ணுவுக்கு சேவை செய்ததால் கபிஸ்தலம் என்ற பெயர் கபி, குரங்கு என்பதிலிருந்து உருவானது. அமைதியான கஜேந்திர புஷ்கரணி கோயிலின் தெய்வீக அழகை அதிகரிக்கிறது. கிருஷ்ண பகவான் மனிதரல்லாத பக்தர்களுக்கு தரிசனம் அளித்த அரிய கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். பகவானின் கருணையும் பரிபூரண தன்மையும் இதன் மூலம் வெளிப்படுகிறது. எங்கள் 3வது தலமாக சௌரி ராஜா பெருமாள் கோயிலுக்கு திருக்கண்ணபுரத்தில் அமைந்துள்ள திவ்ய தேசத்திற்கு செல்வோம். இங்கு சௌரி ராஜா பெருமாளாக அழைக்கப்படும் பகவான் கிருஷ்ணர் பல அதிசயங்களை நிகழ்த்தியதாக புராணங்கள் சொல்கின்றன. ஒரு ராஜாவின் கோபத்திலிருந்து ஒரு கோயில் அர்ச்சகரை காப்பாற்ற அவர் தலையில் சௌரி மயிர் கொண்ட ஒரு கொத்து முடியுடன் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த அதிசயம் அவருக்கு சௌரி ராஜ பெருமாள் என்ற பெயரைப் பெற்றுத் தந்தது. மேலும் இந்த கோயில் முனியோதரன் பொங்கல் என்ற பிரசாதத்திற்காக பிரசித்தமானது. இது ஒரு பக்தியுள்ள தலைவனின் பொருளாதார கஷ்டத்தின் போது வழங்கப்பட்டது. இது மட்டுமல்ல, இங்குதான் இறைவன் விபீஷணனை ஆசீர்வதித்து அவரது நடமாடும் அழகை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு அமாவாசையிலும் சௌரி ராஜ பெருமாள் விபீஷண சந்நிதிக்கு சம்பிரதாயமாக எடுத்துச் செல்லப்படுகிறார். இந்த ஆழமான மரபுகளும் அதிசய புராணங்களும் இந்த கோயிலை தமிழ்நாட்டில் ஒரு தெய்வீக ரத்தினமாக ஆக்குகின்றன. எங்கள் அடுத்த தலம் திருக்கண்ணமங்கையில் உள்ள லட்சுமி வனம் என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோயில். இங்கு மகாலட்சுமி தேவி பகவான் விஷ்ணுவை திருமணம் செய்வதற்கு முன்பு தவம் செய்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த கோயில் இயற்கையின் அழகால் சூழப்பட்டிருக்கிறது. மேலும் காவேரி நதி 2 கிளைகளாக பிரிந்து தெய்வத்தின் ஒரு மாலை போல கோயிலை சுற்றி ஓடுகிறது. 5 அடுக்கு ராஜகோபுரம், விரிவான புனித தடாகம்,
மற்றும் கோயிலின் தனித்துவமான பாரம்பரிய வழிபாடு முறைகள் இந்த கோயிலை பார்வையிட வேண்டிய இடமாக மாற்றுகின்றன. இந்த அழகிய தலம் நம் ஆன்மீக பயணத்தின் ஒரு மறக்க முடியாத அங்கமாகும். நாம் பயணிக்கும் இறுதித் தலம் திருக்கோவிலூரில் அமைந்துள்ள திவ்யதேசமான உலகளந்த பெருமாள் கோயில் ஆகும். இங்கே பகவான் கிருஷ்ணர் தனது விஸ்வரூப வடிவத்தில் வாமன அவதாரத்தில் சித்தரிக்கப்படுகிறார். அங்கு அவர் மகாபலி மன்னருடனான சந்திப்பின் போது பிரபஞ்சத்தை 3 அடிகளில் அளந்தார். இந்த தலம் மேலும் சிறப்பு வாய்ந்தது, ஏனெனில் முதல் 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத் ஆழ்வார் மற்றும் பேயாழ்வார் ஒரு மழை பொழியும் இரவில் தெய்வீக சூழலில் சந்தித்த முக்கிய நிகழ்வு இங்கு நடந்தது. அதன் உயர்ந்த கோபுரம் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட இறைவன் மூர்த்தி ஆகியவை இந்த கோயில் ஆன்மீகம் மற்றும் சிற்பக் கலையையும் பிரதிபலிக்கின்றன. பஞ்சகிருஷ்ணா கோயில்கள் வெறும் வழிபாட்டுத் தலங்கள் மட்டுமல்ல, இவை வரலாறுகள், ஆன்மீகம் மற்றும் பழமையான சிற்பக்கலையை ஆராயும் ஒரு அற்புதமான பயணமாகும். உலகெங்கிலும் உள்ள 30 புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோயில்களின் இன்டராக்டிவ் கூகுள் மேப் மற்றும் பஞ்ச கிருஷ்ணா கோயில்கள் பற்றிய விரிவான தகவல்களையும் அறிய என் பிளாக் பார்க்க மறக்காதீர்கள். வலை இணைப்புகள் டிஸ்கிரிப்ஷன் விளக்கத்தில் உள்ளன. இந்த தெய்வீக பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. மேலும் அற்புதமான கோயில் தேடல்களை ஆராய லைக், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் ஐகான் அழுத்தவும் மறக்காதீர்கள். Until next time, stay blessed and keep exploring.